அதான் உன்ன பாக்குறேன். கண்ணை எப்படி இருக்கு? அத துவைச்சுத்தானே சொல்ல முடியும். கைய மரியாதையா போயிடு, இல்ல தொட்ட கைய விட்டுடுவேன். நானும் தொட்டதை விட்டதில்ல. வாடி. எப்படியா இருக்கு? உன்ன என்னமா இந்த ஆளு கைய பிடிச்சிட்டு கலாட்டா பண்ணானே. அப்படியா? டேய் இவனை தென்னை மரத்துல கட்டிக்கடா. சரியான தண்டனை கொடுப்போம். வேடானே, போலீஸ்ல ஒப்படைச்சிருவோம். அவங்க கொடுப்பாங்க தண்டனை. யாரையும் பார்க்க விரும்பல. என்னப்பா பெத்த தாய பார்க்க மாட்டேன்னு இப்படியா பிடிவாதம் பண்றது? ஆமா, தயவு பண்ணி யாரும் என்ன தொந்தரவு செய்ய. என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு ஒரே ஒரு பிள்ளைன்னு என்ன தவறு செய்தாலும் தண்டிக்காம விடுறீங்க. வருங்காலத்துல அவன் வாழ்க்கையே பாழாயிடும் எத்தனையோ முறை எடுத்து சொன்னீங்க. அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிங்க? ஐயாவுக்கு என்ன ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. 2 மாசம் தானுங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வந்துருவாருங்க. நான் அதுக்காக அழுகல ராமு. அருளை பார்த்து ஜெயிலுக்கு போயிருந்தேன். அவன் என்ன பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டாப்பா. அதுக்கு தான் அழுகுறேன். அது வேற ஒண்ணும் இருக்காதுங்க. தப்பு பண்ணிட்டு எப்படி அம்மா முகத்துல முடிக்கிறதுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு தான் ஐயா அப்படி சொல்லி இருக்கோம். ஆமாமா, எனக்கும் அப்படித்தான் தோணுது.